ரைட், குட் ஆஃப்டர்நூன் பிள்ளைகள். நாங்கள் இன்றைய கிளாஸில் வழமைக்கு மாறாக இந்த பாஸ் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். நாளைய கிளாஸில் இந்த இறுதி பகுதி ஏறத்தாழ இறுதி அலகின்ற கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதை நாங்கள் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு வகுப்பில் நாங்கள் இந்த கடந்த கால பரீட்சை வினாக்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சண்டேஸில். இன்றைக்கு மாறாக நாங்கள் சாட்டர்டேயில் அந்த விடயத்தை எடுப்போம். ஐசிடி அண்ட் சொசைட்டி, அதாவது இறுதி அலகில வந்த பரீட்சை வினாக்கள், கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் வந்த வினாத்தாள்களின் வினாக்களை எடுத்து அதுக்குரிய விடைகளை தான் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? ரைட். அப்போ இன்றைய கிளாஸ்ல அதின் தொடர்ச்சியை பார்ப்போம். அதுக்கு முதல் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்தணும். இப்போ இறுதியாக நடந்த கிளாஸ்ல இந்த எம்சிக்யூ, நான் 2007 and 2008 அந்த எம்சிக்யூல உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த சிஏடி, ரைட், சிஏடி என்றதின் விரிவாக்கம், அதாவது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அல்லது அடிப்படையாக கொண்ட வரைதல்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பம் தான் சிஏடி. நான் இதை தவறுதலாக உங்களுக்கு சிஏடி என்றா கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங் என்று சொல்லியிருப்பேன். உண்மையாக அதுக்குரிய சரியான சொற்பதம் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ரைட், நீங்கள் ஒரு பிள்ளை அதை சுட்டி காட்டியிருந்தீங்க. சிஏடியா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், டிராயிங் என்று வந்திருக்க கூடாது, டிசைனிங். அதை திருத்திக் கொள்ளுங்க. இதுதான் அந்த வினா. right? 2008 கேட்கப்பட்ட வினா. கணனி பிரயோகத்தின் போது சிஏடி முதலெழுத்து பெயர் என்பதால் பொதுவாக கருதப்படுவது யாது? கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், கணனி துணை வடிவமைப்பு வரணும். ரைட், கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங் இல்லை, டிசைனிங். டிராயிங் பர்பஸ் தான், பட் டிசைனிங்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஆன்சர் அதை திருத்திக் கொள்ளுங்க. நான் முதலாவது என்று நாங்கள் பார்த்திருப்போம், ரெண்டாவது. ரைட். ஸோ இப்பொழுது நாங்கள் நேரடியாக செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். எங்களுடைய கடந்த கால பரீட்சை வினாத்தாளில் வந்த ஐசிடி அண்ட் சொசைட்டி தொடர்பான செகண்ட் பார்ட் வினாக்கள். ரைட், இதில் பாருங்க, முதலாவது தகவல் தொழில்நுட்பத்துடன் தொடர்பட்ட சில அபாயங்கள் ஏ தொடக்கம் டி வரை முகப்படையாளமிடப்பட்டு கீழே தரப்பட்டுள்ளன. அபாயங்கள், ரைட், ஐசிடியோட சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் என்று கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சில அபாயங்கள் இருக்காம். முதல் அபாயங்களை பார்ப்போம், அதுக்கு கீழே கேள்வியை பார்ப்போம். முதலாவது பாருங்க, வென் தட்டொன்றின் செயலிழப்பு காரணமாக பயனரின் கோப்புகளையும் கோப்புரைகளையும் இழத்தல். இல்லைங்களா? இரண்டாவது, பழிச்சீட்டு செலுத்தியொன்றின் ஃபிளாஷ் டிரைவ் பாவனையின் பின்னர் கணனி அசாதாரணமான முறையில் நடந்து கொள்ளல். சி, இணையத்திற்கு இணைக்கப்பட்டுள்ள ஒரு கணனியில் உள்ள கோப்புகள் அதிகாரம் அளிக்கப்படாது தொலை அணுகல் செய்யப்படல். டி, தனியால் கணனி ஒன்றுக்கான வலு வளங்களில் அடிக்கடி தடங்கள் ஏற்படுதல். ஓகே, கேள்வி பார்ப்போம். மேலே உள்ள அபாயங்களை குறைப்பதற்காக பொருத்தமான தீர்வுகளை கீழே பி முதல் யூ வரை முகப்படையாளமிடப்பட்ட பட்டியலில் இருந்து அடையாளம் காண்க. அபாயத்தின் முகப்படையாளத்தையும் பொருந்துகின்ற தீர்வின் முகப்படையாளத்தையும் முகப்படையாளத்தின் பெயரையும் எழுதுக. விளங்குதான்? கேட்கப்பட்டிருக்கு, மேலே அபாயங்கள் தந்திருக்கிறோமாம், அந்த அபாயங்களுக்குரிய தீர்வுகள் கீழே பட்டியல்ல தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கலாம், கீழே பட்டியல் இருக்கு. அங்க பியில இருந்து ஜூ மட்டும் பட்டியல விவரங்கள் இருக்கு. உங்களுக்கு ஆன்சர் எழுதுன முறையே நீங்க பழகிக்கொள்ளுங்க. அவர் கேட்ட எப்படி ஆன்சர் எழுத சொல்றாருன்னு சொன்னா, அபாயத்தின் முகப்படையாளத்தையும் பொருந்துகின்ற தீர்வின் முகப்படையாளத்தின் பெயரையும் எழுதுக. உதாரணத்துக்கு ஏ என்று எழுதிட்டு, இதுதானே இப்ப ஏக்கு என்ன பொருந்தது, ஏ என்று எழுதுங்க. ஏ தான் அபாயத்தின் பெயர், அபாயத்தின் முகப்படையாளம். டேஷ் பண்ணிட்டு தீர்வு இருக்கு தானே, தீர்வின் முகப்படையாளத்தின் பெயர். உதாரணத்துக்கு முதலாவதுக்கு பி பொருந்துதுன்னு சொன்னா அதானே முகப்படையாளம். ஸோ ஏக்கு டேஷ் பி இப்படி எழுதும். என்னன்னா நீங்கள் இப்படி ஒரு அந்த அவர்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு கேட்கிறோமோ அந்த முறையில் எழுதும்போது இவன் உங்களுக்கும் பாதுகாப்பு. அதே மாதிரி திருத்துறவர், அதாவது உங்களோட பேப்பர்ஸை கரெக்ஷன் செய்கிற நபர்களுக்கு கூட மிக இலகுவா இருக்கும் நீங்க எழுதுற முறை. ரைட், கேள்விப்பா. முதலாவது பாருங்க, வென் தட்டொன்றின் செயலிழப்பு காரணமாக பயனரின் கோப்புகளையும் கோப்புரைகளையும் இழத்தல். அதாவது வென் தட்டு செயலிழந்தா உங்களுக்கு கோப்புரை இழக்கலாம்.
அப்ப இதுதான் உங்களோட என்ன அபாயம் அச்சுறுத்தல். இதுல இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுறதா இருந்தா தீர்வு இதுல இருக்கு. என்ன தீர்வு வரும்? ஸோ ஏக்கு உங்களுக்கு இதுல பாருங்க என்ன பேக்கப் இருக்கு, அடிக்கடி காப்பு வந்து போட்டிருக்கார், நகல் எடுக்கிறது அதான் பேக்கப். சிசிடிவி நிறுவுதல் இருக்குது, தீச்சுவர் அதாவது ஃபயர்வாலை பயன்படுத்தல் இருக்குது, எழுச்சி பாதுகாப்பு அதாவது சர்ச் ப்ரொடெக்டர் இருக்குது, தடைப்படாத வலுவளங்கள் யூபிஎஸ் இருக்குது, நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள் ஆன்டிவைரஸ் இருக்குது, இவ்வளவு இருக்கு. ஸோ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க் செயலப்பதால உங்களோட கோப்புகளையும் கோப்புரையையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்குமாம். என்ன தீர்வு? ஏக்கு என்ன வரும்? எஸ், ஏக்கு பி வரணும். ஏனென்றா உங்களுக்கு நான் எல்லா ஆன்சரையும் ஏன் வராதுன்னு சொல்லல, என்ன டைம் எடுக்கும். ஆனா நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்க்க அந்த ஆன்சர் என்ன கிட்டத்தட்ட 4 ஆன்சர் பார்க்க போறோம், என்ன 4 தீர்வு. அப்ப அந்த 4 தீர்வையும் எடுக்க உங்களுக்கு விளங்கும் ஏன் இதுக்கு முதலாவதுக்கு மற்றது வராதுன்னு சொல்லி. அப்ப ஹார்ட் டிஸ்கில இருக்கிற தரவுகள் பாதுகாக்கப்படணும், ஹார்ட் டிஸ்க் அழிஞ்சாலும் பாதுகாக்கப்படணும்டா நீங்க ஆன்டிவைரஸோ சிசிடிவியோ அல்லது ஃபயர்வாலோ பயன்படுத்தலாம். அது அப்படி பயன்படுத்தி இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற அழிகிறதை நீங்க தடுக்கலாம். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி பேக்கப் எடுக்கிறது, காப்பு செய்யறது. காப்பு செய்யறா என்ன, அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற கோப்புகளை ஒரு நகல் செய்து கொப்பி பண்ணி வேறொரு சேமிப்பு சாதனத்துல சேமிச்சு கொள்றது. இதை நீங்கள் ஒரு ஒழுங்கான கால இடைவெளியில செய்யணும். உதாரணத்துக்கு கிழமையில ஒரு காலோ அல்லது கிழமையில 2 தரமோ மாறி மாறி இப்படி செய்து கொண்டிருக்கோம். நான் இது காப்பு எடுக்கிறத பற்றி தெளிவா விளங்கப்படுத்திட்டேன். ஸோ ஏக்கு ரைட், ஏக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து பி. ஓகே ரைட். ரெண்டாவது பாருங்க, பழிச்சீட்டு செலுத்திய ஒன்றின் பாவனையின் பின்னர் கணனி அசாதாரணமான முறையில் நடந்து கொள்ளும். நீ பென் டிரைவ் யூஸ் பண்ணின பிறகு, பிளாஷ் டிரைவ் யூஸ் பண்ணின பிறகு கணனி ஒரு அசாதாரண ஒரு அப்நார்மலா நடக்குதுன்னா வளமையா அந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்குதோ அதை விட ஏதோ ஒரு வகையில அந்த கணனி சரியா இயங்கல, அசாதாரணமா இயங்குது. என்ன வரும் அப்போ பிக்கு? யூசர். எஸ். அப்ப இந்த அபாயம் உங்களோட பென்டிரைவ் பாவிச்சுட்டீங்க, கணனி அசாதாரணமா இயங்குதுன்னா நீங்க ஓரளவு ஊகிக்கலாம். ஏன்னா இந்த மல்வேர் தீங்கு விளைவிக்கிற மென்பொருட்கள் கணனிக்குள்ள பரவி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா நீங்க பென் டிரைவை பயன்படுத்தின பிறகுதான் இப்படி ஒரு அசாதாரணமான செயல் அங்க கணனியில நடக்குது. அப்படியா இருந்தா நீங்கள் ஆன்டிவைரஸ் படிச்சிருக்கிறோமே, வைரஸ் எதிர்க்கிற மென்பொருள் இருக்குதான் ஆன்டிவைரஸ், ஆன்டிவைரஸை பயன்படுத்தலாம். ஸோ பிக்கு யூ. ஓகே, சிஎப்பா. இணையத்திற்கு இணைக்கப்பட்டுள்ள ஒரு கணனியில் உள்ள கோப்புகள் அதிகாரம் அளிக்கப்படாது தொலை அணுகல் செய்யப்படல். என்ன பிள்ளை சொல்லப்படுது? உங்களோட கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டோட இணைஞ்சிருக்காம், அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற கோப்புகளை ரிமோட் ஆக்சஸ் அதாவது தொலைவில் இருந்து யாரோ அணுகினமா, ரைட்? உங்களோட கணனியில இருக்கிற கோப்புகளை தொலைவில் இருந்து வேறு யாரோ அணுகினமே, என்னன்னா இது இன்டர்நெட்ல இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரச்சனையை தடுக்கலாம்டா என்ன தீர்வு? ஆர் சார், ஆர். எஸ், உங்களுக்கு ஒரு கணனி படிச்சிருக்கிறீங்க, உங்களோட கணனிக்குள்ளே யாராவது அதிகாரம் அளிக்கப்படாத நபர்கள் இணையத்தை பயன்படுத்தி ஊடுருவினால் அதை தடுக்கிறதுக்குரிய ஒரே ஒரு வழி தீச்சுவர், ஃபயர்வால். அது ஹார்ட்வேர் ஃபயர்வாலா இருக்கலாம், சாஃப்ட்வேர் ஃபயர்வாலா இருக்கலாம். ஃபயர்வாலை பயன்படுத்திட்டாங்க இணையத்தின் ஊடாக யாராவது வந்தா பிளாக் பண்ணலாம். பாஸ்வேர்டு ஒரு நாளுமே இப்படியான இணையத்தின் ஊடாக ஊடுருவலை தடுக்காது. பாஸ்வேர்டுன்றது நேரடியாக உங்களோட கணனிக்குள்ள ஒரு ஆள் நேர வந்து உங்களோட வீட்டுக்கோ உங்களோட இடத்துக்கு வந்து கணனிக்குள்ள ஊடுருவினா அது தடுக்கும். ஆனால் இணையம் மூலமாக ஊடுருவதை தடுக்கிறதுக்கு ஃபயர்வால், ரைட்? டிஎப்எஃப். தனியால் கணனி ஒன்றுக்கான வலுவளங்களில் அடிக்கடி தடங்கள் ஏற்படுதல். ஒரு பிசிக்குரிய வலுவளங்கள் என்ன? பவர் சப்ளை. உங்களோட கரண்ட் அடிக்கடி தடங்கள் ஏற்பட்டா என்ன ஆன்சர்? டி சார், டி 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 டி, ரைட்? டி என்ன? டி. தடைப்படாத வலுவளங்கள் அதாவது யூபிஎஸ் பயன்படுத்துறது, அன்இன்டரப்டிபிள் பவர் சப்ளை. அதாவது அன்இன்டரப்டிபிள் என்றாலே அதுல இருக்கு பாருங்க தடைப்படாத வலுவளங்கள். இந்த எழுச்சி பாதுகாப்பு ஏன் பாவிக்கிறது? படிக்கிறாங்க. சர்ச் ப்ரொடெக்டர் என்ன 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 காரணத்துக்காக பயன்படுத்துறாங்க? கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். எழுச்சி பாதுகாப்பு. நான் இந்த பௌதீக பாதுகாப்புல படிப்பிச்சேன் நான். சர்ச் ப்ரொடெக்டர் எழுச்சி பாதுகாப்புன்றது
மின்னோட்டம், அதாவது அவங்களோட வோல்டேஜ் திடீரென்று கூடுறதை கட்டுப்படுத்தும். அதாவது திடீரென்று ஏதாவது மின்னலின் போதோ அல்லது வேறு காரணத்தாலோ உங்களோட மின்னோட்டம் திடீரென்று அதிகரிக்குமா இருந்தால் அதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி ஒரே அளவில் வழங்குறது தான் எழுச்சி பாதுகாப்பின் நோக்கம். சர்ச் ப்ரொடெக்டர் என்ற ஒரு சாதனமா இது ஒரு டிவைஸ். ஆனா யூபிஎஸ் அந்த வேலையை செய்யாது. யூபிஎஸ் வந்து கரண்ட் தொடர்ச்சியாக உங்களோட கணனிக்குள்ள வழங்கப்படுறத உறுதி செய்யும். அப்ப இதுக்கு நீங்கள் எழுச்சி பாதுகாப்பு ஆன்சரை வழங்கியலாது. ரைட், உங்களுக்கு வேறு ஏதாவது மாதிரி கேட்டா, இப்ப மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தல் அல்லது இடி மின்னல்கள்ல இருந்து பாதுகாத்தல் அப்படி ஏதாவது கேட்டா நீங்கள் சர்ச் ப்ரொடெக்டரை பயன்படுத்தலாம். அதுதான் ஆன்சரா கொடுப்பீங்க. ரைட் தானே? இடி மின்னல்ல இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு யூபிஎஸ் பயன்படுத்துறது இல்லை. ஓகே, ரைட். ரெண்டாவது கேள்வி பாருங்க. இந்த 2019 ரெண்டாவது கேள்வி. 3R பிரேக்கருக்கு போடுற பயன்பாட்டை குறைத்தல் ரெடியூஸ், மீண்டும் பாவனைக்கு எடுத்தல் ரீயூஸ், மீள் சுழற்சி ரீசைக்கிள். ரைட். ஸோ 3R என்பது கழிவு குறைப்பிற்காக நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உத்தியாகும். இந்த உத்தியை இலத்திரனியல் கழிவுகளை குறைப்பது தொடர்பில் விளக்குக. கேள்வி விளங்குதா? 3Rன்றதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்கணும், அதே நேரம் இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ற மெத்தடும் விளங்கி இருக்கணும். முதல் உங்களுக்கு சொல்றார் 3R என்ற மெத்தட் வந்து இந்த கழிவு குறைப்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல முறை என்று சொல்றார். கேட்ட கேள்வி, இந்த உத்தியை இலத்திரனியல் கழிவுகளை குறைப்பது தொடர்பில் விளக்குக. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பெஸ்ட் மெத்தட் வந்து எப்படி சொல்லலாம்? முதல்ல இந்த 3Rஐயும் பற்றி சொல்லலாம். என்ன 3R முதலாவது பாருங்க, பயன்பாட்டை குறைத்தல். ரிடியூஸ் என்ன நாங்கள் படிச்சிருக்கிறோம். தேவைக்கு அதிகமாக புதிய இலத்திரனியல் சாதனங்களை கொள்வனவு செய்வதை தவிர்த்தல். எங்களிடம் இலத்திரனியல் சாதனங்கள் இருக்கும் பொழுது தேவைக்கு அதிகமாக நாங்கள் இலத்திரனியல் சாதனங்களை கொள்வனவு செய்வதை குறைத்தல். அப்ப அதை அப்படியே வச்சுக்கொண்டு நீங்க வேணுமெண்டா அந்த இதையும் சொல்லி விடலாம். என்ன அதால எப்படி இந்த கழிவு பிரச்சனை போகுதுண்டு இப்ப நீங்க சொல்லாம என்ன, அப்படி புதிய சாதனங்கள் வாங்குவதை தவிர்க்கிறதால நாங்கள் எங்களிடம் இருக்கிற இலத்திரனியல் சாதனங்களையே தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியும். எனவே கழிவுகள் குறைக்கப்படும், இல்லை வராது என்று சொல்லிவிட்டீங்களா? சரி, உங்களோட மொழி நடையில எழுதும். அதே மாதிரி ரீஜூஸ் சொல்லுவீங்க. என்ன ரீஜூஸ்ன்றது? எங்களுக்கு திருத்தம் பயன்படுத்தத்தக்க இலத்திரனியல் சாதனங்களை மற்ற நபர்களுக்கு விற்றல் அல்லது அன்பளிப்பாக வழங்குதல் என்று சொல்லுவீங்க. இவ்வாறு வழங்குவதால எங்களுக்கு இலத்திரனியல் சாதனங்கள் கழிவுகளாக போறது தவிர்க்கப்படுது. வேறு ஒரு நபரிடம் அது பாவனையில இருக்கும், எனவே எங்க கழிவுகள் குறைக்கப்படும். அதே போல ரீசைக்கிள், மீள் சுழற்சி சொல்லுவீங்க. என்ன பயன்படுத்த முடியாத இலத்திரனியல் சாதனங்களை நாங்கள் மறுபடியும் இந்த மீள் சுழற்சி நிலையங்களுக்கு அனுப்பி வேறு பொருட்களை உற்பத்தி செய்தல் கூடவே சொல்லுவீங்க. இவ்வாறு உற்பத்தி செய்வதால இந்த கழிவு பொருட்கள், இலத்திரனியல் கழிவு பொருட்கள் தேங்குவது தடுக்கப்படும் சொல்லிவிட்டீங்கன்னா சரி, உங்களோட மொழி நடை. ஆனா என்ன அந்த ஆன்சர் இருக்கணும், அந்த விடயம் சரியாக வெளிப்படுத்தப்படணும். அதுக்காக இதை நாங்கள் மனனம் செய்து அப்படியே கொண்டு போய் ஒப்புவிக்க வேண்டிய தேவை இல்லை. ஓகே தானே? ஏதாவது பிரச்சனைகள் உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் உடனுடனே கேட்டுக்கொள்ளணும். ரைட். அடுத்தது 2019 மூன்றாவது கேள்வி. பின்வருவனவற்றிற்கு விடைகளை எழுதுக. முதலாவது, தனது கணனியில் உள்ள ஒரு விரிதாளை அனுமதியின்றி அணுகல் செய்வதிலிருந்து நபர் ஒருவர் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையை எழுதுக. பிரேக்கெட்டுக்கு போடப்பட்டிருக்குது. கணனியானது இணையத்துடன் இணைக்கப்படவில்லை என எடுத்துக்கொள்க. நாங்கள் நாளையும் பார்ப்போம், பிற வருவோம். ரைட். முதலாவது. இரண்டாவது, வர்த்தக ரீதியான விரிதாள் மென்பொருள் ஒன்றை வாங்குவதற்கு நபர் ஒருவருக்கு இயலாதுள்ளது. அவருக்கு அடிக்கடி விரிதாள் மென்பொருளை பாவிக்க வேண்டியுள்ளது. எனினும் ஒவ்வொரு முறையும் அதற்காக ஐசிடி நிலையம் ஒன்றுக்கு செல்வதிலும் அதற்கான செலவினத்திலும் அவருக்கு விருப்பமில்லை. அவர் தனது விரிதாள் வேண்டுகைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை பிரேரிக்க. சி, தனது பாடசாலையில் உள்ள ஒரு புதிய பயன்படுத்தப்படாத கணனி ஒன்றை பாவித்து LMS கற்றல் முகாமைத்துவ முறைமை ஒன்றை மாணவரின் கற்றலுக்கு வசதி ஏற்படுத்துவதற்காக அதிபர் ஆரம்பிக்க விரும்புகிறார். இந்த LMS-னூடாக மாணவர்கள் பெறக்கூடிய ஒரு நன்மை எழுதுக. டி, ஒரு மாணவன் புலமை திருட்டில், பிளஜரிசம், இதைத்தான் நாங்கள் எழுத்து திருட்டுன்னு சொன்னோம், புலமை திருட்டில் ஈடுபடாதவாறு எவ்வாறு தனது கட்டுரை ஒன்றில் ஒரு வலைப்பக்கத்தின் ஒரு பகுதி உள்ளடக்கத்தை சேர்க்கலாம் என விளக்குக. இ, கொழும்பு அலுவலகம் ஒன்றில் உள்ள ஒரு முகாமையாளர் ஒருவர் தனது யாழ்ப்பாணம் மற்றும் மாத்தறையில் உள்ள
அலுவலக முகாமையாளர்களுடன் கூட்டம் ஒன்றை காணொளி மாநாடு மூலம் நடாத்துவதற்கு விரும்புகின்றார். இந்த வசதியை பயன்படுத்துவதற்கு இந்த இடங்களில் தேவைப்படும் தேவைப்பாடுகளை எழுதுக. விளங்குதாப்பில் இங்க உங்களுக்கு ஒரு சொற்பதங்களும் தெரியல, நீங்களாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறதுக்குரிய விடைகள் எழுதணும். மிக இலகுவானது. ஆனா இது பாருங்க, நீங்க படிச்ச விடயங்களை பிரயோகிக்கக்கூடிய எனக்கு வினாக்கள் தான் இவை. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு விடயம், அந்த விடயத்தை இவர் என்ன ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன பொருந்தும்னு கேட்கிறார். அப்ப இது ஒரு பொதுவான கேள்வி அல்ல, நாங்க படிச்ச விடயத்துல இருந்தான் வினா வருது, ஆனா ஒரு பிரயோகத்தன்மையோட வருது. அப்ப ஓரளவுக்கு நீங்கள் விளங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இப்படியான கேள்விகள் அணுகிறது இல்லை. ரைட், முதலாவது பார்ப்போம். தனது கணனியில் உள்ள ஒரு விரிதாளை அனுமதியின்றி அணுகல் செய்வதிலிருந்து நபர் ஒருவர் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையை எழுதுக. பிரேக்கில் போடப்பட்டிருக்கு, கணனியானது இணையத்துடன் இணைக்கப்படவில்லை என எடுத்துக்கொள்க. கேள்வி விளங்குதான்? உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற விரிதாள் ஒன்றை வேறொருவர் அனுமதி இல்லாமல் அணுகிறத நீங்க தடுக்கணும். ஆனா பிரேக்கிற்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட கணனி இணையத்துல இணைய இல்லையான்னு சொல்லியிருக்கு. சொல்லுங்க, அப்ப என்ன சொல்லலாம், என்ன விட இதுக்கு? கடவுச்சொல். ரைட். அப்ப இதுக்கு நீங்க என்ன எழுதலாது? என்ன இதுக்கு என்ன எழுதலாம் நீங்க? சார் என்கிரிப்ஷன். உங்களோட விடைக்கு வாரம். இதுக்கு என்ன எழுதலாது? அனுமதியற்ற அணுகல் என்றாலே எங்களோட மனதுக்குள்ள என்ன வரும்? தீச்சுவர் போடலாம். தீச்சுவர் வரும். ஆனா தீச்சுவர் இங்க வராத ஆன்சர். ஏன் தீச்சுவர் வராதுன்னு சொன்னா பிரேக்கர்ல சொல்லிக்க இணையத்துடன் இணைக்கப்படவில்லை. அப்ப இதுல அனுமதியற்ற அணுகல் என்று சொல்றது கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? உங்களோட கணனிக்குள்ள ஒரு ஆள் வந்து, அதாவது நேரடியா வந்து உங்களோட கணனியை நேரடியா அணுகி அந்த விரிதால பாவிக்கிறார்ன்ற மாதிரி தான். ஏன் இணையத்தோட உங்களோட கணனி இணைக்க இல்லைன்ற பிள்ளைகள் கிட்டத்தட்ட நேரடி அணுகல் தான். நீங்க பிறகு சொல்லக்கூடாது இணையம் இல்லைன்னா வேற நெட்வொர்க், சாதாரண ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோ அல்லது வேறு ஒரு நெட்வொர்க்கால வந்து எடுக்கிறார் தானே, எடுக்கலாம் தானே. இப்ப நாங்கள் ஃபயர்வால பாவிக்கலாம். அப்படி இல்லை, இணையம் என்றாலே நாங்க இந்த இடத்த நெட்வொர்க் எடுத்துக்கொள்வோம். அதாவது எந்த ஒரு நெட்வொர்க்கும் இதுக்குள்ள சாத்தியம் இல்லை. அப்ப கட்டாயமாக இதுக்கு நேரடியாத்தான் அவர் அணுகிறார் என்று எடுப்பான். நேரடியான அந்த இடத்துக்கு வந்து. அப்ப மேத்திருத்தமான ஆன்சர் கடவுச்சொல், பாஸ்வேர்ட். என்னடா பாஸ்வேர்டை நாங்கள் கணனிக்கு வழங்கி வந்தா எந்த ஒரு நபரும் அனுமதி இல்லாத நபர் ஒரு ஆள் என்ற கணனிக்குள்ள வந்தா பாஸ்வேர்ட் தெரிஞ்சாதான் உள்ளுக்கு வரலாம். ஸோ விரிதாள் பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட இந்த என்ன என்கிரிப்ஷன் என்ற டெக்னாலஜி வந்து இதுக்கு நாங்கள் அவ்வளவு வழங்கிடாது என்று சொன்னா, இப்ப என்கிரிப்ஷன்ன்றது என்னத்துக்கு பயன்படுத்துறப்போ, நாங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை நாங்கள் வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி ஒரு டேட்டாவை வேறொரு ஆள் வாசிக்க முடியாத மாதிரி உருமாற்றி வச்சுக்கிறது தான் என்கிரிப்ஷன். ரைட். அப்ப ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கு, எங்களுடைய விரிதாள் மென்பொருளை வேறொரு ஆள் பாவிக்க கூடாது. அப்ப இங்க நாங்கள் ஒரு தரவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி அண்டு இல்லை, நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஒரு மென்பொருளை வேறு ஒரு ஆள் அணுகக்கூடாது, அணுக முடியாத மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், தரவுகளை நாங்க வேறொரு ஆள் பார்க்க முடியாத மாதிரி வச்சுக்கிறது தான் நாங்க என்கிரிப்ஷனை பாவிக்கிறோம். ஆனா இது ஒரு விரிதாள்ன்ற ஒரு மென்பொருளை ஒரு ஆள் அணுகி பாவிக்கிறத தடுக்கணும் என்றா இதுக்கு நாங்க என்கிரிப்ஷனை ஆன்சரை வழங்கி இயலாது. சரிதானே? அப்ப இங்கே ஆன்சர் கட்டாயமாக பாஸ்வேர்டா தான் இருக்கு. சரிதானே? இதுக்கு நீங்கள் மறைக்குறியாகும் என்கிரிப்ஷனை பாவிக்காது. ஓகே. ரெண்டாவது, வர்த்தக ரீதியான விரிதாள் மென்பொருள் ஒன்றை வாங்குவதற்கு நபர் ஒருவருக்கு இயலாதுள்ளது. அவருக்கு அடிக்கடி விரிதாள் மென்பொருளை பாவிக்க வேண்டியுள்ளது. எனினும் ஒவ்வொரு முறையும் அதற்காக ஐசிடி நிலையம் ஒன்றுக்கு செல்வதிலும் அதற்கான செலவீனத்திலும் அவருக்கு விருப்பமில்லை. அவர் தனது விரிதாள் வேண்டுகைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை பிரேரிக்க. கேள்வி விளங்குதானே பிள்ளைகள்? ஒரு ஆளுக்கு விரிதாள் மென்பொருள், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை பாவிக்கணுமா, எக்ஸல் போன்ற மென்பொருட்களை பாவிக்கணுமா. ஆனால் கொமர்ஷியல் சாஃப்ட்வேரை வாங்கிலாதான், அதாவது லைசன்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்துருந்தான் உரிமையுடைய மென்பொருள், அதை வாங்குறதுக்கு அவருக்கு இயலாது உள்ளதான். அதே மாதிரி அவருக்கு இந்த விரிதாளை பாவிக்கிறதுக்கு ஐசிடி சென்டர், இந்த நெட் கஃபே அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்க போய் பயன்படுத்திட்டு காசு கொடுத்துட்டு வருவோம், இவ்வளவு பாவிச்சோம் மனுத்தியாலமோ அல்லது அந்த பாவனைக்கு ஏற்ப, அதுக்கும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் போகலாதான். ரைட். அடிக்கடி ஒவ்வொரு முறையும் போய் அங்க ஐசிடி ஸ்ப்ரெட்ஷீட்டை பாவிக்கலாம். ஸோ இப்படியான அவருக்கு விரிதாளை பாவிக்க வேண்டிய தேவை இருக்காம். நீங்க என்ன செய்யலாம், ஒரு நடவடிக்கையை பிரேரிக்கன்னு போட்டுக்கிறேன். என்ன சொல்லலாம் இருக்கு? என்ன சொல்லலாம்? படிச்சது ஞாபகப்படுத்தி பாருங்க. கடைசி பாடம் இல்லை, இது ஒரு பொது கேள்வி.
ஒருத்தரால முடியாதா? சொந்தமாக ஒரு கருவியை வேண்டுதல். சொந்தமா கணனியை வாங்குறது என்ன கேள்வி? விதிதாள் மென்பொருளை தான் அவர் பாவிக்க போறார். அந்த விதிதாள் மென்பொருளை கணனியில நீங்க நிறுவணும். உதாரணத்துக்கு எக்ஸலை நீங்க வாங்கி நிறுவணும். நீங்க கணித்தல் செய்யணும், எக்ஸலை வாங்கி நிறுவணும். ஆனா எக்ஸலை வாங்குறதுக்குரிய பணம் உங்களால இயலாது. அப்ப நீங்க எக்ஸலை பாவிக்கணும். அப்ப அடிக்கடி நீங்க பக்கத்துல இருக்கிற இன்டர்நெட் கஃபேக்கு போய் இந்த எக்ஸலை பாவிச்சுட்டு அதுக்கு நெடுக நீங்க காசு செலுத்தி கொண்டு வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் வேணும் கணனியில அண்டா என்ன செய்யலாம்? உங்களுக்கு வேற என்ன தெரிவு இருக்குன்றதான் கேட்டது. சரி, ஓபன் சோர்ஸ். எஸ், என்னது? இலவச விரிதாள் மென்பொருள். திறந்த மூல மென்பொருட்கள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம். ரைட்? திறந்த மூல மென்பொருள் சொல்லுங்க ஒரு உதாரணம். திறந்த மூல மென்பொருள் விதிதாளுக்கு விதிதாள் மென்பொருளுக்கு அப்போ திறந்த மூல மென்பொருள் லிப்ரி ஆஃபீஸ் கல்க் சொல்லிடுறே இல்லையா? கல்க், ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். ரைட்? ஸோ திறந்த மூல மென்பொருளை பயன்படுத்தலாம். இது ஒரு நடவடிக்கை. ஏன் திறந்த மூல மென்பொருளை அவர் இணையத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். ஸோ அங்கே பணம் ஒருவருக்கும் கொடுக்க தேவையில்லை. நீங்க ஒரு உதாரணத்தையும் சொல்றது நல்லது. லிப்ரி ஆஃபீஸ் கல்க் அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். ரைட்? ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு நடவடிக்கை தான் கேட்டிருக்கு. நீங்க வேணும்னா இன்னொரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் படிச்சிருக்கிறோம் இந்த கிளவுட் சர்வீஸ், முகில் கணனிகளின் உதவி, அந்த சேவையை பெறலாம். முகில் கணனிலேப்போ என்ன சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் என்று படிச்சிருந்தானே, மென்பொருள் சேவை. உதாரணத்துக்கு இவர் என்ன செய்யலாம்? முகில் கணனியில போய் இந்த கூகுள் வெப்சைட்ல, கூகுள் நிறுவனத்தால் வழங்கப்படுற முகில் கணனி சேவை இருக்குதானே, அதுல உங்களுக்கு நான் கட்டாயமா நான் காட்டியிருப்பேன். கூகுள் நிறுவனம் என்ன செய்யுது? என்ன டாக்ஸ் என்ற பேர்ல வேர்ட் ப்ராசஸிங், அதாவது சொல்முறை வழிப்படுத்தல் இதை வழங்குது. அதே மாதிரி கூகுள் ஷீட் என்று இருக்கு. நீங்கள் கூகுள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஒரு இமெயில் இருக்குமா இருந்தா கூகுள் ஷீட்டை பயன்படுத்தலாம். கூகுள் ஷீட்ன்றது என்ன இல்லை, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இல்லை. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா நீங்க சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல நிறுவனம். ஆனா இந்த என்ன கிளவுட் சர்வீஸ்ல அப்படி இல்லை. கிளவுட் சர்வீஸ்ல என்ன நடக்கும்? அந்த குறிக்கப்பட்ட மென்பொருள் அந்த குறிக்கப்பட்ட கிளவுட் கம்ப்யூட்டரில் நிறுவப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களோட கணனிக்கு இருந்தபடியே யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அணுகலாம். அப்ப நீங்கள் இன்னொரு முறையை பிரேரிக்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த முகில் கணனிகள்ல இருந்து இந்த விரிதாள் சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்ளல். உதாரணம் கூகுள் ஷீட் அல்லது கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் என்று சொன்னீங்கன்னா சரி. ரைட்? இந்த ரெண்டு ஆன்சரும் இதுக்கு பொருந்தும். கட்டாயமா படிச்சதோட ஞாபகம் இருக்கணும். மூன்றாவது, சியா தனது பாடசாலையில் உள்ள ஒரு புதிய பயன்படுத்தப்படாத கணனி ஒன்றை பாவித்து கற்றல் முகாமைத்துவ முறைமை ஒன்றை மாணவரின் கற்றலுக்கு வசதி ஏற்படுத்துவதற்காக அதிபர் ஆரம்பிக்க விரும்புகின்றார். இந்த எல்எம்எஸ்ஸின் ஊடாக மாணவர்கள் பெறக்கூடிய ஒரு நன்மை. நாங்கள் கிரேட் 10 முதலாவது அலகில் எல்எம்எஸ் பற்றி படிச்சிருக்கோம். ரைட்? எல்எம்எஸ் என்றது நான் திருப்பி சொல்ல, எல்எம்எஸ் என்றது ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டம். இதுல என்ன நடக்கும்னா, ஒரு கல்வி நிலையம் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு நிகழ்நிலை முறையில கற்பிப்பதற்காக இந்த முறையை பாவிக்கும். இதுல பல வசதிகள் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, நான் சொல்றதுக்கு முதல் நீங்க ஏதாவது சொல்லுங்க ஒரு நன்மை மாணவருக்கு. எல்எம்எஸ் ஆல மாணவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்போ சார் இபுக்ஸை பயன்படுத்தி நாங்க எங்களுக்கு தேவையான ரிஃபரன்ஸ் எடுக்கலாம். மற்றது எங்களுடைய ஆக்கங்களுக்கு அங்க வலைப்பக்கங்கள்ல இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல இப்ப உங்களுக்கு எல்எம்எஸ் கன்செப்ட் என்னப்போ? எல்எம்எஸ் இது ஒரு சிஸ்டம், ஒரு வெப்சைட் எடுத்தாலும் கூட தப்பில்லை. இது ஒரு வெப் பேஸ் சிஸ்டம். இதுல என்ன நடக்கும் சொன்னா, உங்களோட கற்றலுக்கு தேவையான எல்லா விடயங்களும், வீடியோவா இருக்கலாம், என்ன நோட்ஸா இருக்கலாம், ப்ரெசன்டேஷன்ஸா இருக்கலாம், எல்லாமே அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும் உங்களோட பாடசாலை நிர்வாகத்தால. இது ஒரு இணையத்தை பயன்படுத்தி அணுகக்கூடிய ஒரு வெப்சைட் மாதிரி. அப்ப நீங்கள் மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த சிஸ்டத்துக்கு போறதுக்காக அல்லது அந்த வெப்சைட்டுக்கு போறதுக்காக உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்படும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அந்த எல்எம்எஸ் எனப்படுகின்ற அந்த வெப் பேஸ் சிஸ்டத்துக்குள்ள, அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கலாம். அங்க பிரவேசிப்பதன் ஊடாக நீங்கள் உங்களோட கற்றலுக்குரிய அனைத்து விடயங்களும், ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருக்கிற எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் பார்வையிடலாம். வீடியோஸ் அங்க அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் ஏதாவது பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பினும்
அதே மாதிரி டீச்சர்ஸ் ப்ரெசன்டேஷன் போட்டிருப்பினோம். இதே மாதிரி நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கணக்கு. ஏதாவது ஆன்லைன் எக்ஸாம் அதுக்குள்ள நடத்துவேணும். அதே மாதிரி அந்த எக்ஸாம் அல்லது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுக்காக அதுல அசைன்மெண்ட் கொஸ்டினை போட்டிருப்பினோம். நீங்க என்ன செய்யணும், அந்த அசைன்மெண்ட்டை காப்பி பண்ணி எடுத்துட்டு அசைன்மெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அசைன்மெண்ட்டை உருவாக்கிட்டு ஒப்படைய பிறகு அதிலேயே அப்லோட் பண்ணி விடுறது. எல்லாமே தெளிவுபடுத்தி நான் படிப்பிக்க கிரேட் 10ல நீங்க அசைன்மெண்ட்டை உருவாக்கிட்டு அந்த அசைன்மெண்ட் என்ன செய்யறது, திருப்பி அந்த எல்எம்எஸ்க்கு அப்லோட் பண்ணி விடுறது. அப்ப டீச்சர் என்ன செய்யலாம், அந்த உங்களுடைய அசைன்மெண்ட் அந்த எல்எம்எஸ்க்கு வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான புள்ளிகளையும் அந்த எல்எம்எஸ்லயே அவ பிரசுரிச்சு விடணும். நீங்க எல்எம்எஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இதுல நன்மை என்றா இப்ப நான் சொன்ன எல்லா நன்மையும் நீங்க எழுதலாம். நீங்க சொல்லலாம் கற்றலுக்கு வேண்டிய இந்த வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரேக் இருக்க போடலாம், ஃபைல் ப்ரெசன்டேஷன்ஸ், பாஸ் பேப்பர்ஸ், வீடியோஸ். அதே மாதிரி என்ன ஒப்படைகளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். செய்து முடிக்கப்பட்ட ஒப்படைகளை பதிவேற்றம் செய்யலாம். புள்ளிகளை பார்வையிடலாம். ஆசிரியர்களிடமிருந்து அல்லது பாடசாலை நிர்வாகத்திடமிருந்து அறிவுறுத்தல்களை இலகுல பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணணும். இப்ப உங்களுக்கு சில வைபர் குரூப் அதுல நீங்க பாடசாலைகள்ல ஜாயின் பண்ணியிருந்தா உங்களுக்கு இப்ப அந்த குரூப்ல தான் போடுவீங்க. அது என்ன கடினம், அவ்வளவு பேரை முயற்சி செய்யறது. ஆனால் இப்படியான ஒரு எல்எம்எஸ்ல நீங்க இருந்தா உங்களுக்கு இன்றைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது பாடசாலை சம்பந்தமா அல்லது எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது அறிவுறுத்தல் இருந்தா அதுல பிரசுரிக்கிறோம். ரைட், தரம் 10 இதை படிச்சு கொள்ளணும். ஸோ இப்படி பல நன்மைகள் இருக்கு. உங்களோட ஒரு நன்மை தான் கேட்டிருக்கு. அடுத்தது, ஒரு மாணவன் புலைமை திருட்டில் ஈடுபடாதவாறு எவ்வாறு தனது கட்டுரை ஒன்றில் ஒரு வலைப்பக்கத்தின் ஒரு பகுதி உள்ளடக்கத்தை சேர்க்கலாம் என விளக்குக. என்ன சொல்லப்படுது, புலமை திருட்டுன்னா எழுத்து திருட்டு. ஸோ ஒரு மாணவன் எழுத்து திருட்டு செய்யாமல் தன்னுடைய கட்டுரையில ஒரு வெப்பேஜில ஒரு உள்ளடக்கத்தை எப்படி சேர்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாப்போம், சொல்லுங்க என்ன ஆன்சர். வலைப்பக்கத்தின் அந்த அட்ரஸ். ஆனால் அதுக்கு நான் பொதுவான 3 முறை சொன்னேன், ஞாபகம் இருக்கும். அந்த முறையை சொல்றதான் பெஸ்ட். எது 3 முறை? ஆதார குறிப்பேடு, மேற்கோட்குறியில காட்டுறது, உசா துணை நூல்கள். விளங்கல? உசா துணை நூல்கள் போடலாமா சார்? அதான் ஆதார குறிப்பு, மேற்கோள் குறி, அடுத்தது. ரைட், கவனிங்க. இப்ப நாங்கள் 3 விடயம் பார்த்தோம். என்ன ஒன்று, இந்த சைட்டிங் என்று சொல்றது. சைட்டிங் என்றா என்ன சொல்லி தந்தேன், அந்த குறிக்கப்பட்ட அந்த ஆக்கத்துக்குரிய நபரின் விவரங்கள் அல்லது அவர் அந்த பிரசுரிச்ச வெப்சைட்டோ அல்லது வேலைப்பக்கத்தின் விவரங்களை உங்களுடைய அந்த நீங்கள் கொப்பி பண்ணின அந்த ஆக்கத்துக்கு அருகில குறிப்பிடுறது. சைட்டிங் நோட்ஸ் எடுத்து பாருங்க. 2வது கோட்டிங் என்று சொன்னேன். அதான் நீங்க சொல்றது மேற்கோள் குறி சொல்றது. நீங்கள் அந்த வெப்பேஜ்ல இருந்து கொப்பி பண்ணின விடயம் இருக்குத்தானே, அதை மேற்கோள் குறிக்க நீங்க காட்டலாம். ரைட், அப்படி செய்யலாம். 3வது ரெஃபரன்ஸ். அதான் நீங்க சொன்ன ஆதார குறிப்பு அல்ல உசா துணி என்று சொல்றது. அந்த ஆதார குறிப்புண்டா என்ன, உங்களுடைய ஆக்கத்தின் உங்களுடைய கட்டுரையின் இறுதியில உங்களுடைய அந்த வலைப்பக்கத்துல இருந்தா நீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த வலைப்பக்கத்தின் URL காட்சிப்படுத்துறது. நீங்க ஒரு வெப்பேஜ்ல இருந்தா கொப்பி பண்ணிக்கிறீங்க. கேள்வி சரியா விளங்கி இருக்கணுமா, ஒரு வெப்பேஜ்ல இருந்து நீங்க ஒரு உள்ளடக்கத்தை எடுத்து உங்களோட கட்டுரையில சேர்த்துக்கிறீங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம், அதை ஆதார குறிப்பாக அந்த வெப்பேஜின் URL சேர்த்து விடலாம். மறந்துடாதீங்க, சைட்டிங், கோட்டிங், ரெஃபரன்ஸ். இந்த 3 முறையிலையும் எழுத்து திருட்டுக்கு நீங்க உட்படாதவாறு வேறு ஆக்கத்தை நீங்கள் உங்களோட கட்டுரைகள்ல பயன்படுத்தலாம். நோட்ஸை படிக்கணும், இது இந்த பாடத்துல படிச்சினாங்க. ரைட், கடைசி. கொழும்பு அலுவலகம் ஒன்றில் உள்ள ஒரு முகாமையாளர் தனது யாழ்ப்பாணம் மற்றும் மாத்தறையில் உள்ள அலுவலக முகாமையாளர்களுடன் கூட்டம் ஒன்றை காணொளி மாநாடு மூலம் நடாத்துவதற்கு விரும்புகின்றார். இந்த வசதியை பயன்படுத்துவதற்கு இந்த இடங்களில் தேவைப்படும் தேவைப்பாடுகளை எழுதுக. அதாவது சிம்பிளா சொல்றதா இருந்தா, வீடியோ கான்ஃபரன்சிங் காணொளி மாநாட்டுக்கு என்ன அவசியம், இதுதான் கேட்ட கேள்வி. நான் இது தரம் 10 முதல் பாடத்திலையும் படிப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் எங்களோட இன்டர்நெட் இமெயிலையும் படிப்பிச்சிருக்கேன். சொல்லுங்க, என்னென்ன தேவை? இன்டர்நெட் தேவை. கிட்டத்தட்ட நான் பிரதானமா 4 விடயங்கள் தேவை. இப்போ நாங்கள் செய்யறது கூட ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங். இது ஒரு கற்றல் வடிவில இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் போகுது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, நான் உங்களை வீடியோவை வெளிக்காட்டாத மாதிரி நான் உங்களை கேட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் என்ன செய்யறீங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறீங்க.
மற்றபடி நீங்களும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஓன் பண்ணுவீங்களா இருந்தால் இது ஒரு இப்ப உண்மையாக இது ஒரு கலந்துரையாடல் தான் போய்கொண்டு வகுப்புன்றது ஒரு கலந்துரையாடல். ஆனால் வீடியோ நான் மட்டும்தான் வீடியோ முறையில என்னுடைய வீடியோ தான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கே இல்லையா, உங்களுடைய வீடியோக்களை எல்லாரும் பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. ஏன் நாங்கள் இந்த இணையம், இந்த வேகம், இந்த பிரச்சனைகளால நாங்கள் அதை மட்டுப்படுத்தி இருக்கோம். இதே இணையம் மிக வேகமா இயங்குற நிலையா இருந்தால் நிச்சயமா நாங்கள் எத்தனை பேருமே என்ன வீடியோவை நாங்கள் ஓன் பண்ணிட்டு ஒரு கான்ஃபரன்ஸா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆக செய்யலாம். ஸோ ஆக நாங்கள் செய்யற இந்த என்ன ஜூம் ஆப்பால செய்யற இது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங். ஜூம் அப்ளிகேஷன்ன்றது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஒரு மென்பொருள். இது நீங்க சொல்ற மைக்ரோசாஃப்ட் டீம்ஸா இருக்கலாம், இல்ல கூகுள் மீட்டா இருக்கலாம், எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் உரிய மென்பொருள். ஸோ என்னென்ன வேணும்? முதலாவது கணனி ஒன்று தேவை, ரெண்டாவது இன்டர்நெட் இணையம் தேவை, மூன்றாவது நீங்கள் சொல்லலாம் வெப் கேமரா, வலை கேமரா வேணும். நீங்க கணனியையும் வெப் கேமராவையும் தனித்தனியே சொல்றது பெஸ்ட். வெப் கேமரா ஏன் வீடியோ முறையில தான் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இப்ப என்னட்ட வீடியோ வெப் கேமரா இல்லைன்னா உங்களால என்னுடைய வீடியோவை அல்லது என்னுடைய உருவத்தை பார்க்க முடியாது. ஸோ கட்டாயமாக வெப் கேமரா தேவை. நான்காவதாக எல்லாத்துக்கும் மேலாக இந்த வீடியோ கான்ஃபரன்ஸை ஒழுங்கமைக்கிறதுக்கு ஒரு மென்பொருள் தேவை. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பேன் படிப்பிக்க தொடர்பாடல் மென்பொருள் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த காணொளி கருத்தரங்குக்குரிய மென்பொருள். நல்ல உதாரணம் இப்ப உங்களுக்கே தெரியுது, இந்த ஜூம் ஆப் மாதிரி ஒன்று வேணும். யோசிப்பாங்க, இப்ப ஜூம் ஆப் மாதிரி ஒன்று இல்லையண்டா இந்த கிளாஸ் நாங்கள் எப்படி செய்யல? நீங்க ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் யூஸ் பண்ற வைபரோ வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ணலாம். அப்ப இப்ப நான் இப்ப எல்லாரும் வீடியோ ஓன் பண்ணுவீங்களா இருந்தா இப்ப நான் கதை கேட்க நீங்க பாக்குறீங்க, அதே மாதிரி திடீரென்று இன்னொரு ஆள் கதைக்க நாங்க எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கும் அவருடைய முகத்தை. ஸோ இது ஒரு இந்த மென்பொருளால மட்டும்தான் சாத்தியம். இணையமும் கணனியும் அதே போல வெப் கேமராவும் இருக்கின்றதுக்காக இது சாத்தியம் இல்லை. கூடவே ஒரு மென்பொருள் தேவை, தொடர்பாடல் மென்பொருள், ரைட்? கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், உதாரணம் ஜூம் அல்லது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். இப்படி இந்த நான்கும் பிரதானமான தேவைப்பாடு. சரிதானே? ரைட். ஸோ இதுதான் 2019 வந்த வினா. நாங்கள் இப்ப 2018 போவோம். கணனியுடன் நெடுங்காலத்திற்கு பணியாற்றுபவர்கள் சில உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாவதாக முறையிட்டுள்ளனர். அத்தகைய உடல்நல பிரச்சனைகள் முகப்படையாளங்கள் A தொடக்கம் C வரையும், பொருத்தமான காரணங்கள் முகப்படையாளங்கள் G தொடக்கம் I வரையும், பொருத்தமான தீர்வுகள் முகப்படையாளங்கள் P தொடக்கம் W வரையும் கீழே தரப்பட்டுள்ளன. விளங்குதா? கம்ப்யூட்டரை நீண்ட காலம் பாவிக்கிறார்கள், உடல்நல பிரச்சனைக்கு ஆளாகினமாம். அப்படியான பிரச்சனைகள் ஏயில இருந்து C மட்டும் வந்திருக்கு, ரைட்? இவெல்லாம் பிரச்சனைகள். நீங்க இதுல பார்க்கக்கூடியது இதெல்லாம் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகள் Gயில இருந்து I மட்டும் தந்திருக்கணும். இது அந்த தீர்வுகள். அதே போல அந்த தீர்வுகளுக்கு காரணங்களா இப்ப இதுல தந்தது காரணங்கள். அந்த பிரச்சனைக்குரிய காரணங்கள் தான் Gயில இருந்து I மட்டும். அதே போல தீர்வுகள், இது எப்படி தீர்க்கலாம், இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற தீர்வுகள் Pயில இருந்து W மட்டும் தரப்பட்டிருக்கு, ரைட்? கேட்ட கேள்வியை பார்ப்போம். ஒவ்வொரு உடல்நல பிரச்சனையையும் A to C பொருத்தமான காரணத்துடனும் பொருத்தமான தீர்வுடனும் பொருத்தி அப்பொருத்தத்தை முகப்படையாளங்களை பயன்படுத்தி எழுதுக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணத்தை எழுதட்டாம், காரணத்தோட பொருத்தமான தீர்வையும் எழுதட்டாம், ரைட்? குறிப்பொன்று தந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு தரப்பட்ட உடல்நல பிரச்சனைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருத்தமான தீர்வுகள் இருக்கலாம், எனினும் நீர் ஒரு தீர்வை மாத்திரம் எழுத வேண்டும். உங்களுக்கு சொல்றார், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சில ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாமா, ரைட்? ஆனா உங்களுக்கு தெரியும் காரணம் ஒன்றுதான் இருக்கு. இங்க ABC என்ற 3 பிரச்சனை இருக்கு, இங்க GHI சொல்லி 3 காரணம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் ஒன்றாத்தான் இருக்க போகுது, ஆனால் தீர்வு ஒன்றுக்கு மேற்பட்டது வருமா. ஆனா உங்கள்கிட்ட ஒரு தீர்வை மட்டும் எழுதட்டும், சரிதானே? ரைட். இப்ப இதுல கூட்டி நாங்க படிச்சது மிக முக்கியமானது, படிச்சதை வச்சுக்கொண்டு தான் எழுதப்போம். முதல் நாங்கள் என்ன செய்வோம்? பிரச்சனையையும் பிரச்சனையையும் காரணத்தையும் எடுப்போம். அதுக்கு பிறகு இது எடுப்போம், என்ன தீர்வு. சரி, முதலாவது பாருங்க. மணிக்கட்டு சுரங்க சகசம், இதுக்குரிய காரணம் என்ன? என்ன காரணம்? ஏக்கு என்ன காரணம்? H. எஸ், மணிக்கட்டு சுரங்க சகசம் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மணிக்கட்டு பிரதேசத்துக்குள்ள ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதைத்தான் காபல் என்று சொல்றது. அந்த காபலுக்குள்ளால ஒரு நரம்பு உண்டு, உங்களோட உள்ளங்கை பகுதிகளுக்கும் விரல்களுக்கும் குருதி எடுத்துக்கொண்டு போகும்.
அப்ப நீங்கள் இந்த என்ன உங்களோட மணிக்கட்டை அழுத்தும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அந்த சுரங்க பகுதியும் அழுத்தப்படும். அப்ப சுரங்கத்துக்குள்ளால போற அந்த நர்வ், அந்த மீடியன் நர்வ்னு சொல்றது அந்த நரம்பு, அதுவும் அழுத்தப்படும். அப்ப குருதி போறது தடுக்கப்படும். எனவே உங்களோட விரல் பகுதிகள், உள்ளங்கை பகுதிகள் எல்லாம் வீங்கும். ரைட், இதுதான் கார்பல் டன்னல் சிண்ட்ரோம். அப்ப அதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன? ஏஜ் தான். ஒரு நரம்பு மணிக்கட்டிற்கு முன்னால் கடந்து செல்கையில் நோவுடன் நெருக்கப்படுதல், அதாவது அதை நெருக்குறீங்க, அதாவது பிரஸ் பண்றது சொல்லுதானே, நெருக்கேக்கு. ஸோ ஏஇக்கு ஹெச்ன்றது ஓகே. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டியதப்போ என்னென்ன தீர்வுகள் வரப்போகுதுன்னு சொல்லி. ரைட், ஒன்றுக்கு மேற்பட்டது நீங்க ஒன்று எழுதினாலே காணும், நாங்கள் கதைக்கிறபடியே நாங்கள் டிஸ்கஸ் பண்றபடியே ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸாமுக்கு ஒன்றே எழுதி விடுங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது எழுதினா ஒரு வழியில தவறான ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா தீர்வுகள் உங்களுக்கு மார்க் 0 ஆயிடும். உதாரணத்துக்கு ஏக்கு ஹெச் அண்ட் இப்படித்தான் எழுதுவீங்க. ஆன்சர் எழுதிக்கு ஏ அண்டு போட்டு டேஷ் போட்டு ஹெச் அண்டு போடும். ரைட், டேஷ் போட்டு பக்கத்தை இனி தீர்வு எழுத போறீங்க. விளங்குதா? ஏன்றதப்போ பிரச்சனை, ஹெச்ன்றது மற்றது என்னது காரணம். இப்ப தீர்வு எழுத போறோம். உதாரணத்துக்கு முதல்ல இதுக்கு பி தான் தீர்வு வைப்போம். பி பி தீர்வு சரி என்று வைப்போம். அவர் ஒன்று கேட்டவர் நீங்க மாறி பியும் கியூவும் போட்டீங்கன்னு வைப்போம். பி கம கியூ. அப்ப பி சரியா இருந்து கியூ பிள்ளைண்டா உங்களுடைய ஆன்சர் முதலாவது பிள்ளை முழுவதும். இதுக்கு ஏக்கும் ஹெச்சுக்கும் அங்க மார்க்ஸ் வராது. மேற்கவனமா இருங்க. கட்டாயமாக அந்த மேலதிகமா எழுதிக்க உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க. இல்லையண்டா பெஸ்ட் வந்து அந்த ஆன்சரையே கொடுக்குறது. ரைட், என்ன சொல்லலாம்? மணிக்கட்டு பிரச்சனை சம்பந்தமா நீங்க எழுத போறீங்க. என்ன சொல்லலாம் இதுல? எஸ். எஸ்ஸா? ரைட், எஸ் வரலாமே. என்ன பாருங்க, எஸ் பாருங்க. மணிக்கட்டுகளை வளைப்பதை தவிர்த்தலும், தட்டைச்சிடும் போது புயங்கள் மணிக்கட்டுகள் விரல்கள் ஆகியவற்றை நேரே வைத்திருத்தலும். ஸோ உங்களுக்கு தெரியும், மணிக்கட்டுகள் வளைக்கப்படுதான் பொதுவாக அந்த நரம்பு அழுத்தப்படுறது கூட. மணிக்கட்டு வளைக்கப்பட்டா என்ன, மணிக்கட்டு ஏதாவது மேசைகள்ல அழுத்தப்பட்டா என்ன, அந்த பிரச்சனை வரும். ஸோ கட்டாயமா எஸ்ன்றது மிக பொருத்தமானது. இப்ப நீங்கள் ஏ எழுதி டேஷ் போட்டு ஹெச் போட்டு டேஷ் போட்டு எஸ் போட்டாலே சரி. ரைட், ஆனா நாங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். உங்களோட மணிக்கட்டுகள் அப்படியான சம்பந்தப்பட்டது பார்ப்போம். இப்ப வேறு ஏதாவது வருமானு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இதை பாருங்க. தட்டச்சிய பாருங்க. தட்டச்சிடலையும் சுட்டியை இயக்குவதையும் குறைப்பதற்கு சாவி பலகை குறுக்கு வழிகளை பயன்படுத்தல். அதாவது நீங்க டைப் பண்றதையும் அதே மாதிரி மவுஸ்பை பாவிக்கிறதையும் குறைக்கிறதுக்காக ஷார்ட் கட்டை பாவிங்கன்னு சொல்றாரு. இது கூட ஒரு பொருத்தமா எடுக்கலாம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு அதிக நேரம் கீபோர்டை மவுஸை பாவிக்க தான் உங்களோட கைகள் மணிக்கட்டுகள் இயங்கும். அதுக்கு பதிலாக ஷார்ட் கட்டால நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அப்போ நீங்க மவுஸையும் கீபோர்டையும் மாறி மாறி செய்து கொண்டிருந்தால் உங்களோட மணிக்கட்டுகள் என்ன வளைகிறதுக்கோ அல்லது பாதிக்கப்படுறது கூட. ஆனா நீங்க கீபோர்ட்ல எல்லாத்தையும் செய்ய பழகிட்டீங்கன்னு சொன்னா அப்ப என்ன, உங்களோட மவுஸும் கீபோர்டும் மாறி மாறி ஒரு கையால செய்ய வேண்டிய தேவை வராது. ஒரு வகையில உங்களோட மணிக்கட்டு பாதுகாக்கப்படும் என்ற ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஸோ சீயையும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டதானு கேட்டா பெர்ஃபெக்டானது எஸ் தான். ரைட், உங்களுக்கு எஸ் தான் சேஃப். ஆனா சீய போட்டாலும் ஓகே. அதே மாதிரி இதை பாருங்களேன், ஜூவை பாருங்க, அதை கூடிய ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். தட்டச்சிடும் போது சாவிகளை ஊன்றி அழுத்துதலை தவிர்த்தல் அல்லது தொட்டு தட்டச்சிடலை பயன்படுத்துதல். அதாவது ஸ்பீடா அடிக்காம டச் பண்ணி டச் டைப்பிங்னு சொல்லலாம் தானே, ஒரு சாஃப்ட்வேர் டைப் பண்றது. நீங்கள் ஸ்பீடா டைப் பண்ணிக்க கட்டாயமா என்ன, நீங்கள் அழுத்துவீங்க ஊண்டி கைகளால். அப்படி ஊண்டி அழுத்திக்க சில வழியில மணிக்கட்டுகள் வளைக்கப்படலாம், அல்ல மேசைகள்ல உங்களோட மணிக்கட்டுகள் அழுத்தப்படலாம். இவ்வாறான பிரச்சனைகள் வரலாம். அப்படி வரைக்க உங்களுக்கு கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் வர்றது சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்கள் எஸ் தான் மிக பொருத்தம், டீயும் ஜூவும் போட்டீங்களா அது பிள்ளையண்டு இல்லை. ரைட், நீ 3 போட்டா கூடி பிள்ளையண்டு எடுக்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு டபுள் ஜூ போட்டீங்கன்னா பிள்ளை. இப்ப இந்த 3 ஆன்சரோட டபுள் ஜூ போறீங்கன்னு கண்மட்டத்துக்கு கீழே கணனி திரையை வைத்தல். இதுக்கும் கார்பல் டன்னல் சிண்ட்ரோமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு ஆன்சர் பிழைச்சிடும். என்ன, அப்ப கவனமா இருக்கணும், சரியான ஆன்சர் எழுதப்படணும். ஓகே தானே? ரைட், 2வது பிஏ பார்ப்போம். அப்ப என்ன முதலாவதுக்கு ஏ போட்டிருப்பீங்க, டேஷ் போட்டு ஹெச் போட்டிருப்பீங்க, டேஷ் போட்டு எஸ் போட்டாலும் ஓகே, டி போட்டாலும் ஓகே, அதே மாதிரி ஜூ போட்டாலும் கூட பரவாயில்ல. அடுத்தது கணனி பார்வை சகசம். இது இலகுவானது. என்ன கணனி பார்வை சகசம் என்றா எனக்கு கிட்டத்தட்ட கண்ணோட சம்பந்தப்பட்டது. அப்ப என்ன பிக்குரிய காரணம் என்ன?
பிக்குரிய காரணம் பிக்குரியது ஐ, நெடுங்காலத்திற்கு கணனி திரையை பார்த்திருத்தல். சரிதானே? நீங்கள் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பாவிக்கிறதுனால கணனி பார்வை சவசம் வரையல். சரி, அப்ப நாங்கள் இப்ப இதுக்குரிய தீர்வை பார்ப்போம். இதுல பாருங்க, தீர்வில பி வரலாம் இல்லையா? மேலே பார்ப்பதன் மூலமும் தூரத்தில் உள்ள பொருட்களை கணப்பொழுதுக்கு உற்று பார்ப்பதன் மூலமும் கண்ணின் தசைகளுக்கு ஓய்வளித்தல். நீங்கள் வேற தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்கலாம், வேற ஏதாவது விடயங்களை நீங்கள் உற்று பார்த்து கண்களுக்கு ஓய்வை கொடுக்கிறது, அது சரி. வேற என்ன வரலாம்? இது மட்டுமா பொருந்தும்? வேற ஒன்றும் பொருந்தாதா? சார் பி. என்னப்பு பி சொல்லல, டியா? பி பி. எஸ். அடுத்த பாருங்க, இந்த வி பொருத்தம். கூசும் ஒளியை தவிர்ப்பதற்கு கணனியை உகந்த இடத்தில் வைத்தல், ஜன்னலுக்கு திரைச்சீலையை பயன்படுத்த. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை கொண்டே மானிட்டரை ஒரு ஜன்னலுக்கு அருகில வைக்கிறீங்க, நேரடியாக வெளிச்சம் வந்து அதுல படுதுன்னு சொன்னா இதுதான் நாங்கள் கூசு மொழின்னு சொல்லுவோம். வெளி வெளிச்சம் நேரடியாக அதுல படுமா இருந்தால் உங்களுக்கு கண்களை பாவிக்கலாம், கண்களை நேர பார்க்கலாம், அது கண் கூசக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நீங்கள் என்ன சரியான இடத்தை வைக்கலாம். அல்ல ஜன்னலுக்கு என்ன திரைச்சியில போடுறோம் தானே, ஜன்னல் கேர்டன் போடுறோம், கேர்டன் சொல்லுவோம், கேர்டனை யூஸ் பண்ணுங்க, என்ன உங்களுக்கு கண் பிரச்சனையை தவிர்க்கலாம். அதே மாதிரி டபுள்யூ கூடி பொருத்தம் பாருங்க, கண் மட்டத்துக்கு கீழே கணனி திரையை வைத்தல். படிச்சிருக்கிறோம், என்ன கண் மட்டத்துக்கு நேர அல்ல சற்று தாழ்வாக கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருக்கிறது பொருத்தம். ஸோ நீங்கள் பி எழுதலாம், வி எழுதலாம், டபிள்யூ எழுதலாம். சரிதானே? அப்ப பிக்குரிய காரணம் வந்து ஐ, ரைட்? இங்க தீர்வு பி எழுதப்பட்டிருக்கலாம், பி எழுதப்பட்டிருக்கலாம், டபிள்யூ எழுதப்பட்டிருக்கலாம். இறுதியானது பாருங்க, தசை வெண்கூட்டு பிரச்சனைகள், தசை வெண்கூட்டு ஒழுங்கீனம், மஸ்கியூலோஸ்கெலிட்டல் என்று படிச்சிருக்கிறோம். தசையும் என்பும் சம்பந்தமானது. அப்ப காரணம் இலகுவானது, அது மட்டும்தானே மீதமா இருக்கு. சரியாக அமையாத கொன்னிலை அல்லது பணித்திறனின்றி திட்டமிடப்பட்ட வேலை சூழல். அதாவது சரியான கொன்னிலை என்றால் நாங்க சரியா அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அல்லது நாங்க இருக்கிற நிலைகள், மானிட்டர், கீபோர்ட் வைக்கிற விடயம் இதெல்லாம் பிழையா இருக்கிறது, அதான் கொன்னிலை. ஓகே, அது சரி. ஏன்னா அப்படி பிழையான ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இந்த என்பு தசை பிரச்சனைகள் வரும். தீர்வுகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நாங்கள் கியூ எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, கியூ எடுக்கிறதுல தவறு இல்லை. அடிக்கடி எழுந்து நிற்றலும், முதுகு புயங்கள் விரல்கள் ஆகியவற்றை அடிக்கடி நீட்டலும். ஏனென்றா இது தசை சம்பந்தமான பிரச்சனை, என்பு சம்பந்தமான பிரச்சனை. அப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல நீண்ட நேரம் வேலை செய்ய என்ன செய்யலாம் பிள்ளைகள், இடத்துல எழுந்து நின்று முதுகு இதுவரை புயங்கள் விரல்கள் ஆகியவற்றை ஸ்ட்ரெச் பண்றது, என்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்யறதா, ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டுறது. ஸோ இப்படி உங்களோட இதுக்கு ஓய்வு கொடுக்கலாம், இது செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு தசை என்பு சம்பந்தமானதான் பிரச்சனை. இதை கூடி எடுத்துக்கொள்ளலாமா? மீள் செயல்களை இடையிடையே நிறுத்தி ஓய்வை பெறுவதை நினைவூட்டுவதற்கு அலாரத்தை பயன்படுத்த. இப்ப நீங்கள் நீண்ட நேரத்துக்கு செய்யறீங்க, அப்ப அடிக்கடி நீங்கள் ஸ்டாப் பண்ணி செய்யணும். ஸோ ஒரு ரிமைண்டர், ஒரு எலாம் வச்சு நீங்க செய்யலாம். அப்ப இது கூடி உங்களோட இந்த தசை பிரச்சனைகள் எடுக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்காக நீங்க செய்யலாம். வேறு இந்த ரெண்டும் மிக பொருத்தமாக இருக்கும். தசை வெண்கூடு ரெண்டு வரைக்கும் இந்த ரெண்டையும் நாங்கள் அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேல் அதிகம் இருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டும் மிக பொருத்தமாக இருக்கு. சரி, அப்ப இந்த முறையில இப்ப பாருங்க, இப்ப நீங்க படிச்சதெல்லாம் பிரயோகிக்கிற முறை தெரியணும். நாங்கள் என்ன கார்பல் டனல் சிண்ட்ரோம் படித்தோம், ரிப்பீட்டடிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜரி படித்தோம், கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் படித்தோம். எல்லாம் படிச்சாலும் அந்த படிச்சது சரியா விளங்கின ஒரு பிள்ளைக்குத்தான் இதுவரை கண்டுபிடிக்கல. தனியா சும்மா மனநம் செய்துட்டு போறேன். இப்ப நான் உங்களுக்கு சரியா விளங்கி இருக்குமா இருந்தா நான் இந்த வினாவை கேட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு ஆன்சர் வரணும். இதுல ஒன்றுமே யோசிக்கிறதுக்கு இல்லை. ஸோ கட்டாயமா உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும், எங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கான்னு.
சரிதானே? நான் ஒரு கேள்வியை கேட்கிற அந்த நேரத்துல ஆன்சர் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்காண்டு பாருங்க. இப்படியான வினாக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடினமானதாக இருக்காது. ரைட்? இதுக்கு நாங்கள் நிச்சயமாக முழு மார்க்ஸும் எடுத்தா தான் பிரயோசனம். ஓகே, ரைட். அடுத்து 2018 அடுத்த கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள பிரச்சனைகள் பிராக்கெட்ல போடுற முகப்படையாளங்கள் A தொடக்கம் D ஒவ்வொன்றுக்கும் உரிய சரியான பதத்தை கீழே தரப்பட்ட பட்டியலில் இருந்து தெரிவு செய்து சரியான பதத்திற்கு எதிரே முகப்படையாளத்தை எழுதுக. இப்படியான கேள்விகளே அடிக்கடி வருது. பிரச்சனைகள், ஐசிடிஆர் எழுந்த சவால்கள் அது உங்களுக்கு தரப்படும். கீழே அதுக்குரிய அந்த விளக்கத்தை காட்டக்கூடிய சொற்பதம் தருவினம். நீங்க அந்த சொற்பதத்தை தெரிவு செய்யணும். உதாரணத்துக்கு என்ன கணனி நச்சுநிலண்டா என்னன்றது இதுல விவரிக்கப்படும், அல்ல அது இந்த இயல்பு விவரிக்கப்படும். கீழே பட்டியல்ல நச்சுநிலண்டு இருக்கு, நீங்களும் அதை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட், முதலாவது பார்ப்போம். ஒரு பிரசித்தி பெற்ற நிர்வாகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவாறு ஒருவருக்கு மின்னஞ்சல் கிடைத்தலும் அதன் மூலம் தனியாளின் நிகழ்நிலை வங்கி வசதிகளுக்குரிய கடன் அட்டை எண், பயனர் பெயர், கடவுச்சொல் போன்ற தனிப்பட்ட தகவல்களை வேண்டுதலும். வாசிச்சு கொண்டிருக்கவே உங்களுக்கு விளங்கணும் இதுதான் விடயம் சொல்லி. என்ன ஆன்சர்? பிஷிங் சார். பிஷிங் என்ன? பிஷிங் நாங்க படிச்சிருக்கிறோம். பிஷிங் என்றதுதான் இது. எங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து வார மாதிரி, பிரசித்தி பெற்ற நிறுவனத்துல இருந்து வார மாதிரி மின்னஞ்சல் எங்களுக்கு வரும். அதுல இருந்து எங்களுடைய சில பர்சனல் விடயங்கள், தனிப்பட்ட விடயங்கள், கடன் அட்டை, வங்கி சம்பந்தமான விவரங்கள் கேட்கப்படும். ஸோ இதுதான் பிஷிங். இங்க வழி பறித்தல் என்ற ஒரு பெயர் பயன்படுத்தப்படுது. உங்களோட பாட புத்தகத்தில் இப்படி ஒரு பெயர் பயன்படுத்தப்படவில்லை, பிஷிங் என்று தான் பயன்படுத்தப்படுது. இங்க வழி பறித்தல் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயமாக இங்கிலீஷ் இப்படியான நேரத்துல தருவினோம். 2வது பி, மற்றொருவரின் ஆக்கத்தை தன்னுடைய ஒன்று என வெளியிடுதல். பிளக்ரிசம். எஸ், மற்றொருவர் ஒருவருடைய ஆக்கத்தை இன்னொருவர் தன்னுடையது மாதிரி வெளியிட்டா. இப்ப என்னுடைய ஆக்கத்தை ஒருவர் பிரதி செய்து தன்னுடையது போல காட்டினா அவர் செய்கிற செயல் எழுத்து திருட்டு, பிளஜரிசம். இங்க கருத்து திருட்டு இருக்கு. ரைட், எழுத்து திருட்டுன்னு சொல்லலாம், கருத்து திருட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் முதல் பார்த்தோம் புலமை திருட்டு. பாஸ் பேப்பரை செய்ய இப்படியான கேள்விகளை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, அந்த சொற்களை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. வித்தியாசமான சொற்கள் பாவிக்கணும். பிளஜரிசம். சி, ஒரு குறித்த நபர் கணனி வலையமைப்பின் உள்ளே அனுமதியின்றி புகுந்து வாடிக்கையாளர்களின் பெயர்கள், முகவரிகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பெறுதல். ஹேக்கிங். இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒரு நபரின் கணனிக்குள்ளேயோ அல்லது ஒரு நபருக்கு சொந்தமான ஏதாவது வெப்சைட் அல்லது சமூக வலைத்தளங்களுக்குள்ளேயோ இன்னொருவர் அனுமதி இல்லாமல் உட்பிரவேசிச்சா இதை சொல்றது ஹேக்கிங். தமிழ்ல சொல்லுவினம் குறும்புன்னு சொல்லி. ஹேக்கிங்கு வேற வேற வேர்ட் பாவிக்கணும். தமிழ்ல பொதுவாக குறும்புன்னு சொல்றது. இப்ப அனுமதியற்ற உள்நுழைவு, இணையத்தை பாவிச்சு இன்னொருவரின் கணனிக்குள்ள பிரவேசிச்சாலும் அது ஹேக்கிங் தான். இணையத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஃபேஸ்புக் போன்ற உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள, உங்களுடைய தனிப்பட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் பிரவேசிச்சாலும் இது ஹேக்கிங் தான். ஸோ இங்க ஹேக்கிங்கை செய்யற நபரை ஹேக்கர்ன்னு சொல்றது. அந்த ஹேக்கிங் என்ற செயலை செய்யறவரை ஹேக்கர்ன்னு சொல்லுவோம், குறும்பர். ரைட். டி, ஒருவர் ஒரு உத்தரவு பெற்ற மென்பொருளின் அனுமதியற்ற நகல்களை தொடக்க விலையில் 5% பணத்திற்கு விற்றல். எஸ், இப்ப நீங்கள் ஒரு இதுல என்ன சொல்லப்படுறது பாருங்க, ஒருவர் ஒரு உத்தரவு பெற்ற மென்பொருளின் அனுமதியற்ற நகல்களை தொடக்க விலையில் 5% பணத்திற்கு விற்றல். அப்ப இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன செய்யணும், உத்தரவு பெற்ற மென்பொருள், லைசன்ஸ் சாஃப்ட்வேர், உரிமையுடைய மென்பொருள். அப்ப அந்த உரிமையுடைய மென்பொருளின் அனுமதியற்ற நகல், அப்ப உரிமையுடைய மென்பொருளை கொப்பி பண்ணி நகல் பண்ணி அதை 5% பணத்துக்கு விற்கணும். அது விலை 5% பணத்துக்குண்டா குறைச்சு விற்கணும்னு சொல்லப்படுது. அவர் 5% விற்கிறாரா 10% விற்கிறாரான்றது இங்க பிரச்சனை இல்லை. உரிமையுடைய மென்பொருள் ஒன்றை சட்டவிரோதமா நீங்க கொப்பி பண்ணித்தானே விற்கிறீங்க. சட்டவிரோதமா நீங்கள் கொப்பி பண்ணிட்டீங்கன்றாலே அது பிள்ளை. சரிதானே? சட்டவிரோதமா கொப்பி பண்ணிட்டீங்கன்றாலே அது கட்டாயமாக என்னது பைரசி. சரிதானே? களவு என்று சொல்லுவினம், திருட்டு என்று சொல்லுவினம், பைரசி. நீங்க 5% பணத்துக்கு விற்கிறோம்னா இதுல குழப்பத்தை வேலை. ஒரு அனுமதி உள்ள, அதாவது உத்தரவு பெற்ற ஒரு மென்பொருள் லைசன்ஸ் சாஃப்ட்வேரை நீங்க காப்பி பண்றீங்க, அனுமதி இல்லாம நகல் பண்றீங்களா,
இது என்ன நாங்கள் படிச்சிருக்கோம் தானே. இப்போ பைரசி என்ன ஒரு உரிமையுடைய மென்பொருள் ஒன்றை சட்டவிரோதமான முறையில பிரதி செய்யுது. கட்டாயமாக டிக்கு பைரசி தான் ஆன்சர். 2017 முதலாவது. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் துறையுடன் தொடர்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகள் பற்றிய 1 தொடக்க 4 வரை உள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமா இருக்கான். முதலாவது கிட்டத்தட்ட நாங்க இப்ப பார்த்த கேள்வி மாதிரி தான், கிட்டத்தட்ட பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு நல்லா விளங்கணும். இந்த என்ன தீங்கு பயக்கும் மென்பொருள் சம்பந்தமான விடயத்துக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் மிக தெளிவாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது, மற்ற கணினிகளுக்கு பரவுவதற்கு ஒரு பிறல் பொருள் செய்நிரல் தானாக படியெடுத்தல், அதாவது தானாக ரிப்ளிகேட் பண்றது. படியெடுக்கிறேன்னா தன்னைத்தானே பெருக்கிறது, ரிப்ளிகேட் என்று போட்டா பெருக்கிறன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற கணினிகளுக்கு பரவுவதற்கு ஒரு பிறல் பொருள் செய்நிரல் தானாக படியெடுத்தல், தானாக தன்னைத்தானே பெருக்குதல். என்ன ஆன்சர்? கம்ப்யூட்டர் வேர்ம். எஸ், தன்னைத்தானே பரவக்கூடிய பெருக்கக்கூடியது நாங்க படிச்சிருக்கிறோம் வைரஸும் வேர்மும், நச்சு நிரலும் வேர்மும். ரைட், அப்ப இங்க மற்ற கணினிகளுக்கும் பரவுமாம், அதே மாதிரி தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடியது கட்டாயமா கம்ப்யூட்டர் வேர்ம். ரைட். இரண்டாவது, ஒரு மின்னஞ்சல் மென்பொருளின் உட்பட்டிக்கு கோரப்படாத மின்னஞ்சல்கள் கிடைக்கப்பெறல். கோரப்படாத மின்னஞ்சல்னா நாங்கள் அந்த கம்பெனிக்கோ அந்த நபருக்கோ மின்னஞ்சலை அனுப்புங்கன்னு கேட்க மாட்டோம். ஆனா அவர்கள் எங்களிடமிருந்து மின்னஞ்சல் முகவரி ஏதோ ஒரு முறையில பெற்று எங்களுக்கு மின்னஞ்சல்களை அனுப்பி கொண்டிருப்பினோம். இதைத்தான் அன்சொலிசைட்டட் இமெயில் என்று சொல்றது. கோரப்படாத, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க எங்களுக்கு இப்படி அனுப்பி கொண்டிருக்கோண்டு அவர்கள் தங்களுக்கு ஏதாவது புதிய புதிய விளம்பரம் வரைக்க அல்லது சில என்ன ஒஃபர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பி வேணும். என்ன ஆன்சர்? ஸ்பேம். ஸ்பேம். ரைட். விரும்பாஞ்சல் உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்ன சும்மா சொல்ல, ஒரு இலத்திரனியல் விற்பனை செய்யற நிறுவனம் எங்கள்கிட்ட இருந்து மின்னஞ்சல் ஏதோ ஒரு முறையில் எடுத்து எங்களோட சமூக வலைத்தளத்தாலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு முறையில் எடுத்து எங்களுக்கு அவர்களுக்கு புது புது பொருட்கள் வரைக்க அல்ல புது புது கழிவுகள் அவர்கள் மக்களுக்கு வழங்கிக்க அல்லது பண்டிகை காலங்கள்ல எங்களுக்கு மின்னஞ்சலை அனுப்பி கொண்டு இருப்பினோம். ஆனா நாங்க கேட்டிருக்க மாட்டோம் எங்களுக்கு அனுப்புங்கோண்டு. ஸோ இப்படியானது தான் கோரப்படாத மின்னஞ்சல்னு சொல்றோம். இதுவும் ஸ்பேம் என்ற கேட்டகரிக்கு. ரைட். மூன்றாவது, ஒரு நம்பிக்கையான தொடர்பாடலாக பாசாங்கு செய்து ஒருவரின் வங்கி கணக்கிற்கான பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் பெறுவதற்கு முயலுதல். பிஷிங் என்ன பாருங்க, நம்பிக்கைக்குரிய தொடர்பாடலாக பாசாங்கு செய்து. அப்பவே உங்களுக்கு விளங்கணும் என்ன, அதுதான் நாங்க படிச்சோமே, ஒரு எங்களோட நண்பர்கிட்ட இருந்து வார மாதிரி அல்லது ஒரு பிரபலமான நிறுவனத்திட்ட இருந்து வார மாதிரி வருது. அதான் அதின் அர்த்தம் என்ன, நம்பிக்கைக்குரிய ஆள்ன்னு காட்டுற. சோ அப்படி நம்பிக்கைக்குரிய தொடர்பாடலாக பாசாங்கு செய்து, பாசாங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, அப்படி தன்னை வெளிக்காட்டி என்ன ஒருவர் வங்கி கணக்கின் பயனர் பெயர் கடவுச்சொல் எல்லாம் பெற்றுக்கொள்வது பிஷிங். ரைட். நான்காவது, ஒரு வலைப்பக்கத்தில் மேல் விரல்களின் இங்கிலீஷ்ல பொப்பப் சொல்றது வடிவத்தில் தேவையற்ற மேம்பாட்டு அறிவிப்புகளை காட்சிப்படுத்துதல். திருப்பி சொல்றேன், ஒரு வலைப்பக்கத்தில் மேல் விரல்களின் வடிவத்தில் தேவையற்ற மேம்பாட்டு அறிவிப்புகளை காட்சிப்படுத்தல். என்ன ஆன்சர் உங்களோட? அட்வேர். இந்த பொப்பப்பை பத்தி சொல்லியிருப்பேன். பொப்பப் என்ன, நீங்க வெப்சைட் பார்த்து கொண்டிருப்பீங்க, வெப்சைட்ல திடீரென்று ஏதாவது ஒரு விளம்பரம் அதுல பிளிங்க் பண்ணி கொண்டு அதுல என்ன முன்னுக்கு வந்து திடீரென்று தோன்றும். அதுதான் பொப் அப்ன்னு சொல்றது. டக்குன்னு அப்படி அப் பண்ணும். நீங்கள் வெப்சைட்ல பார்த்து கொண்டிருப்பீங்க, திடீரென்று ஒரு விளம்பரம் அதுல தோன்றி சொல்லும் யூ ஆர் த வின்னர் அல்ல யூ ஆர் த வின்னர், இத்தனை நம்பர் போட்டு யூ ஆர் த 31st வின்னர் அந்த போட்டு யூ ஒன் இவ்வளவு வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இது சாதாரண வெப்சைட்ல முதல் வந்திருக்காது. நீங்கள் வெப்சைட்டை பார்த்து கொண்டிருக்க ஒரு விளம்பரம் திடீரென்று அதுல தோன்றி உங்களுக்கு அதை ஷோ பண்ணும். இப்படி தோன்றது தான் பொப்பப்னு சொல்றது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிப்பேன் இது ஒரு விளம்பரம். ஆனா இந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணினா அங்கால உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அட்வேர் உங்களோட வெப்சைட்டுக்குள்ள உங்களோட கணினிக்குள்ள டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எல்லாம் படிச்சிருக்கலாம். ஸோ அட்வேர் தான் ஆன்சர். அனாவசிய விளம்பரங்கள். நாலாவதுக்கு அனாவசிய விளம்பரங்கள். அடுத்த கேள்வி, ஒருவர் ஒரு கணினியில் செயற்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அவரது நிலைப்பாடு காரணமாக அவர் எதிர்கொள்ளத்தக்க சுகாதாரத்துடன் தொடர்பட்ட இரு பிரச்சனைகள் எழுதுக. இதுல பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் யூசர்ன்ற படம் போட்டிருக்கு. இவர் எதிர்கொள்ளத்தக்க சுகாதாரத்துடன் தொடர்பட்ட இரு பிரச்சனைகள் எழுதுக. என்ன சொல்லுவீங்க? கணனி திரைக்கு
ஓ இப்ப இப்ப கேட்ட கேள்வி அப்போ பிரச்சனை கேட்டிருக்கு. அப்ப நீங்கள் பிரச்சனையைத்தான் எழுதணும். அப்ப இவர் கணனி திரைக்கு மிக அண்மையில இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது பாருங்க. கணனி திரைக்கு மிக பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க படிச்சுக்கிற 45 சென்டிமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் மட்டும் இருக்கணும். அப்ப இவர் ஆக பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க கணனி திரைக்கு பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. இதால வர பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற சரி என்ன பிரச்சனை அப்போ? CVS. எஸ் சிவிஎஸ் கணனி பார்வை சகசம் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். ரெண்டு பிரச்சனை கேட்டார். ஒன்று சிவிஎஸ் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் கணனி பார்வை சகசம். கேள்வியை கவனிச்சு விட எழுதுங்க. என கேட்டது இவர் என்னென்ன விடயங்களை பின்பற்றல என்று கேட்கல, இவர் எதிர்கொள்ளத்தக்க சுகாதார பிரச்சனை கேட்டிருக்கு சிவிஎஸ். வேற என்ன சொல்லலாம்? musculoskeletal disorder. எஸ் அதையும் சொல்லலாம். என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்ப அவருடைய கால்களை பாருங்க. கால்கள் எப்படி இருக்கணும்? அப்போ கால்கள் நிலத்துக்கு செங்குத்தா இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா அவர் நீட்டி கொண்டிருக்கிறார் கால்கள். அப்ப கால் சம்பந்தமா இந்த மசில்ஸுக்கு எல்லாம் பிரச்சனை வரலாம் அவர். அப்ப நாங்கள் தசை வெண்கூட்டு பிரச்சனைகள் சொன்னோம் தானே, அதை எழுதலாம். தசை வெண்கூட்டு பிரச்சனை. இவன் இங்க பாருங்க, அவருடைய முதுக பாருங்க, முதுகு வளைஞ்சிருக்கு. நாங்க படிச்சிருக்கோம் அவர் இதுல சாய்ஞ்சிருக்கணும். அந்த பேக் ரெஸ்ட் கதிரை பின்பகுதி அதுல சாய்ந்திருக்கும். அவர் முதுகு வளைச்சிருக்கு. முள்ளந்தண்டு பிரச்சனை எல்லாம் வெண்கூட்டு பிரச்சனை தானே. சோ தசை வெண்கூட்டு பிரச்சனைகள் மஸ்கியூலோ ஸ்கெலிட்டல் என்று சொல்றாங்க, அது வரலாம். வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு என்ன, இது சிடிஎஸ் கார்பல் டனல் சிண்ட்ரோம் அவ்வளவு வடிவா தெரியல நேர, அது அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க மெயினா இதுல எழுதுறது பொருத்தமா இருக்கும். ரைட், ஈவன் நீங்க இது எழுதினாலும் பரவாயில்ல. என்ன RSI சொன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜரி, அண்ட் அவர் என்ன இப்படி ஆக முன்னுக்கு இருக்கிறது தோல் மூட்டு பிரச்சனைகள் வரும். RSI என்ன தோல் மூட்டுல இருந்து கை மட்டும் உள்ள பிரச்சனை. ஸோ அவர் இப்படி தோல் மூட்டை இப்படி குனிஞ்சு கொண்டிருக்கிறதுனால தோல் மூட்டு பிரச்சனைகள் வரலாம், அல்ல கை மட்டும் பிரச்சனை வரலாம் கூடி நீங்க சொல்லலாம். சரிதானே? ஸோ RSI கூடி பொருத்தம். ஓகேயா? அப்ப கேள்வியை கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதுல 2 கேட்டிருக்கு. ரைட், கொஞ்சம் வேகமா இதையும் பார்ப்போம். கொஞ்சம் வேகமா பார்க்கலாம் இலகுவானபடியா. இதுவும் அதே மாதிரி தான் பிள்ளைகள். ஒரு விடயம் அங்கே விவரிக்கப்பட்டிருக்குது, கீழே அந்த பெயர் தரப்பட்டிருக்கு, நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். முதலாவது, ஒருவர் இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட உத்தரவு பெற்ற மென்பொருட்களை நகல் செய்து ஏனியோருக்கு விற்றார். விளங்குதா? ஒரு லைசன்ஸ் ஆஃப்வேரை காப்பி பண்ணி மெட்டாக்களை விற்கிறது. ஸ்பீடா சொல்லுங்க, என்ன ஆன்சர்? பைரசி. பைரசி. ரைட், பைரசி களவு. பிரைவேசி என்றது வேற. நான் பிரைவேசி படிப்பிப்பேனா, பிரைவேசியை பற்றி சொல்லுவேன். இந்த இடத்த வேணுமெண்டா மேலோட்டமா சொல்றேன். பிரைவேசி என்றது எங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தெரியப்படுத்துறது, அல்ல வெளிப்படுத்துறது. எங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அதாவது எங்களுடைய போட்டோகிராஃப், எங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய போன் நம்பர், எங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில், இது இப்படியான விடயங்களை மற்ற நபர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தெரியப்படுத்துறது தான் தனித்துவம். உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் வளர்ந்தபடியா, ICT வளர்ந்தபடியா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா, நீங்க சமூக வலைத்தளங்கள்ல இந்த விடயங்களை எல்லாம் போடுறீங்கல்ல, ஃபேமிலி டீட்டெயில், போட்டோகிராஃப், அல்லது எங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எங்களுடைய டெலிஃபோன் நம்பர், இப்படி போடுறது. இது எங்களுக்கு மட்டும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டிய விடயங்கள். ஆனா இது இப்ப மற்ற ஆட்களுக்கு தெரியப்படுத்தப்படுறது ஒரு வகையில எங்களுக்கு அச்சுறுத்தல். நாங்க படிப்போம். ரைட். ஸோ இதுக்கு பைரசியா களவு. ரெண்டாவது பார்ப்போம். களவாடப்பட்ட ஒரு பயனர் பெயரையும் ஒரு கடவுச்சொல்லையும் பயன்படுத்தி இன்னொருவரின் சமூக வலைத்தள கணக்கில் பிரவேசித்தார். இப்ப இந்த செயல் என்ன போய், சரி இதுல ஆன்சர் இல்லையென்றா அதுக்கு பார்ப்போம். இந்த செயல் என்ன? களவாடப்பட்ட ஒரு பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் பயன்படுத்தி இன்னொருவரின் சமூக வலைத்தள கணக்கு, உங்களோட Facebook யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் களவாடி உங்களோட கணக்குக்குள்ள நான் போய் விடயங்களை பாக்குறேன். என்ன நான் செய்யற செயல்? என்ன கொஞ்சம் முதல் சொன்னான். என்ன இது? ஹேக்கிங். ரைட். நான் செய்யறது ஒரு ஹேக்கிங். கொஞ்சம் முதல் தானே முதல் கேள்வி சொன்னது. உங்களுடைய கணக்குக்குள்ள நான் உட்பிரவேசிக்கிறேன், இது ஹேக்கிங். ரைட். குறும்பு. இதுல குறும்பு வந்து தரையில. அப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப என்ன இருக்கும்? இது கூட நாங்க படிக்க போறோம், இன்னும் படிக்கல. இணைய குற்றம், சைபர் கிரைம். உங்களுக்கு தெரியும், கிரைம் அண்டா குற்றம். சைபர் கிரைம் அண்டா என்ன? நான் படிப்பேன், இந்த பாடம் முடியல, எனக்கு கடைசி பாடம். சைபர் கிரைம் அண்டா என்னண்டா, நீங்கள் இணையத்தையோ அல்லது கம்ப்யூட்டரையோ அல்லது ஏதாவது ஒரு வலைத்தளத்திலேயோ நீங்கள் செய்யற குற்றங்கள் எல்லாம் இணைய குற்றங்கள். அதாவது
ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான குற்றமா இருக்கணும், அல்ல இணையம் சம்பந்தமான குற்றமா இருக்கணும், ஏதாவது வலைத்தளங்கள் தொடர்பான குற்றங்கள் எல்லாம் சைபர் கிரைம். உதாரணத்துக்கு ஒரு நபரினுடைய ஒரு ஆணோ பெண்ணினுடைய ஒரு போட்டோகிராஃபை ஏதாவது ஒரு என்ன முறையற்ற விதத்துல எடிட் பண்ணிட்டு ஒரு ஆள் சமூக வலைத்தளத்துல பதிவேற்றாண்டு வையும். ஒரு ஆளுடைய போட்டோவை எடிட் பண்ணிட்டு அவரை பாதிக்கிற மாதிரி எடிட் பண்ணிட்டு அதை சமூக வலைத்தளத்துல பிரசுரிக்கிறார். இந்த குற்றம், இவர் செய்தது குற்றம். இந்த குற்றம் ஒரு சைபர் கிரைம். ஏனென்றா இது ஒரு இணையம் சம்பந்தமான விடயம். ஸோ இது கூடி களவாடப்பட்ட ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை பாவிச்சு ஒரு சோசியல் மீடியாவுக்கு உள் நுழைகிறது ஒரு இணைய குற்றம். ரைட்டானே? அது ஹேக்கிங் தான், ஆனால் இணைய குற்றம். அடுத்தது, ஒரு நாட்டில் உள்ள ஒரு விவசாயி இணையதளத்தில் உள்ள விவசாய தகவலை பயன்படுத்தும் அதே வேளை வேறொரு நாட்டில் உள்ள ஒரு விவசாயி கணனி அறிவும் இணையத்திற்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பும் இல்லாது இருப்பதனால் அத்தகைய தகவல்களை பயன்படுத்த முடியாமல் இருத்தல். டிஜிட்டல் டிவைட். எஸ். ஒரு நாட்டில் இருக்கிற விவசாயி என்ன செய்யறார், இந்த இன்டர்நெட்டை பாவிச்சு எல்லாம் தன்னுடைய தகவல் எடுக்கிறார். ஆனா மற்ற நாட்டில் இருக்கிற விவசாயிக்கு அவருக்கு இணையத்தை பாவிக்கிற வசதியும் இல்லையாம், அதுக்குரிய என்ன அறிவும் இல்லையாம். ஸோ இப்படி இருக்கிற நிலை என்னன்னு கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், இலக்க முறை இடைவெளி. ரைட்? இலக்க முறை இடைவெளி என்றது இப்படியான ரெண்டு சாராருக்கு இடையில இடைவெளி. சரியா? அப்ப இப்ப செகண்ட் பார்ட் செய்யக்கையும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எல்லாமே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் தான் வருது. நாங்கள் அதை மிக திருத்தமா கற்றுக்கொண்டா யோசி பாருங்க, இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமே தேவைப்படாது. அப்படியே நீங்கள் கேள்வியை வாசிக்கே உங்களுக்கு விடைய விளங்கும். ஈவன் நீங்க ஆப்ஷனை கூடி பார்க்க தேவையில்லை. நீங்கள் மேல உங்களுக்கு விவரணம் இருக்கு, கீழே வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ வேர்ட்ஸே தேவையில்லை. யோசி பாருங்க, உண்மையா சரியான ஒரு எக்ஸாம் பேப்பரா இருந்தா இந்த வேர்ட்ஸ் இதுல தரப்படக்கூடாது. ஏன் வேர்ட்ஸ் தரணும்? உங்களுக்கு என்ன ஒரு ஹேக்கிங்கை பற்றி விவரிக்கிறார் அல்லது உங்களுக்கு ஃபிஷிங்கை பற்றி விவரிக்கிறாருன்னா வேர்ட்ஸ் இங்க தரத்தவே. அந்த விவரணம் சரியாக ஒழுங்கமைக்கப்படுற பட்சத்தில் உங்களுக்கு கீழே வேர்ட்ஸ் இல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விவரணங்களை சரியா ஒழுங்கமைக்கணும். வேண்டாம் சில ஒரு விவரணம் 2-3 வேர்ட்ஸுக்கு பொருந்துற மாதிரி செய்துட்டாருன்னா அது பிறகு மார்க்கிங்ல குழப்பம். அப்படி தரணும். ஆனா எங்களுக்கு மிக ஈஸியாக மாத்திருக்கணும். எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாத மாதிரி ஆப்ஷனையும் தந்துட்டு போறோங்க. இதை விட ஈஸியான பேப்பர் எங்க பார்க்கலாம். ஸோ இந்த அளவில் இன்றைக்கு வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வகுப்புல சந்திப்பேன். ரைட்? தேங்க்யூ.